எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த புதன்கிழமை, இந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி இந்த காலையில நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவனுடைய நன்மை செய்யும் கரங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்கள் மேல் அது நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கிறது. இரவும் பகலும் உறங்காமலும் தூங்காமலும் விழித்திருந்து காக்கக்கூடிய தேவனுடைய காக்கும் பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஆழமாய் நம்புங்கள். வாய்களை திறந்து நீங்களே சொல்லுங்க, இன்னைக்கு நான் நல்லா இருப்பேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பேன். நீங்க சொல்லுங்க. மெய்யாகவே இந்த நாள் முழுவதும் நீங்க ரொம்ப நல்லா இருக்க போறீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. நீங்கள் யோசிக்கலாம், நான் நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன், நல்லா இருப்பேன்னு நான் சொல்றேன், ஆனாலும் ஒரு இனம் புரியாத ஒரு சோகம் என்னை அழுத்தி கொண்டே இருக்கிறதே. ஏன் சில சங்கட நிலைகள் என் வாழ்வில் வந்திருக்கிறது? என் வேலை ஸ்தலத்துல, என் ஃபேமிலியில, என் குடும்பத்துல, என் உடல்நிலையில, என் மனநிலையில சில உறவு பிரச்சனைகள் வந்திருக்கு, சில பண பிரச்சனைகள் வந்திருக்கு, சில உடற் சோர்வு பலவீனங்கள் வந்திருக்கு. ஏன் எனக்கு இந்த கஷ்டம் வந்துருச்சு? ஏன் எனக்கு இந்த சிரமங்கள் வரணும்? இந்த சிரமங்கள் என் வாழ்வில் வந்ததுனால என் வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை. ஏதோ சில சவாலான சூழ்நிலை என் வாழ்வில் வந்ததுனால என்னால நிம்மதியாவே இருக்க முடியல, என்னால சந்தோஷமாவே வாழ முடியல. ஒவ்வொரு நாளும் சில போராட்டங்கள் என்னை வியாகுலப்படுத்திக்கிட்டே இருக்கு. மனநிலையிலும் உடல்நிலையிலும் உறவு சார்ந்த நிலைகளிலேயும் ஏதோ ஒரு வகையான ஒரு அழுத்தம் என் எண்ணங்களில் ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை அது ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. இந்த சங்கடங்கள் என்னை சோகப்படுத்திக்கிட்டே இருக்கு. எப்பொழுது இந்த பிரச்சனை என்னை விட்டு நீங்கும்? என்னை பாரப்படுத்திக்கிட்டே இருக்கு, என்னை வருத்தப்படுத்திக்கிட்டே இருக்கு, என்னை அழ வச்சுக்கிட்டே இருக்கு, என்னை காயப்படுத்திக்கிட்டே இருக்கு. ஏன் இந்த சவால், ஏன் இந்த பிரச்சனை என் லைஃப்ல வரணும்? எப்ப இது என்னை விட்டு போகும்? ஏன் இது போகவே மாட்டேங்குது? போகும் பார்க்கிறேன், நாட்கள் தான் போகுது, வாரங்கள் தான் போகுது, மாதங்கள் தான் போகுது, ஆனா பிரச்சனை போகவே மாட்டேங்குதே, பிரச்சனை ஓயவே மாட்டேங்குது, சங்கடங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே வர மாட்டேங்குது. வாலு போய் கத்தி வந்தா மாதிரி ஒன்னு போனா இன்னொன்னு வருது. இது மாதிரி சவால்கள், பிரச்சனைகள் அதிகமாயிட்டே இருக்கே தவிர குறைந்த பாடு இல்லையே, நீங்கின பாடு இல்லையே என்ற புலம்பல்கள் ஒருவேளை நம்முடைய மனதில் இருக்குமேயானால் இந்த காலையில் கர்த்தர் நம்மோடு கூடவே பேசுவாராக. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். ஏன் தெரியுமா? இந்த சவாலான பிரச்சனையான சூழ்நிலை உங்களுக்கு ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இந்த துன்பங்களும் பலவீனங்களும் பிரச்சனைகளும் சவால்களும் போராட்டங்களும் உங்களுக்கு ஒரு லெசனை சொல்லி கொடுக்க வருது, உங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்க வருது, உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல அனுபவத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வருது. ஆனா நாம என்ன பண்றோம்? அது ஏன் வந்ததுன்னு விரட்ட பார்க்கிறோமே தவிர அதிலிருந்து ஒரு பாடத்தை நம்ம கத்துக்கவே மாட்டேங்கிறோம். அப்படி நம்ம ஒரு நல்ல லெசனை கத்துக்காம நம்ம இருக்கிறதுனால, நாம நம்மளை மாத்திக்காம இருக்கிறதுனால, நமக்குள்ள ஒரு மாற்றத்தை, நமக்குள்ள ஒரு மனம் திரும்புதலை, நமக்குள்ள சில விஷயத்துக்காக மனஸ்தாபப்பட்டு நாம் நம்மை சரி செய்து கொள்ளாமல் இருக்கின்றதுனால ரிப்பீட்டடா அந்த சில விஷயங்கள் லூப் மோட்ல போயிட்டே இருக்கு. மறுபடியும் எவ்வளவுதான் துரத்தினாலும், எவ்வளவுதான் விரட்டினாலும், எவ்வளவுதான் மேற்கொள்ள பார்த்தாலும் அது விஸ்வரூபம் எடுத்து பூதாகரமா அந்த சவால்கள், அந்த வழி வருத்தங்கள் நம்ம லைஃப்ல வந்துகிட்டே இருக்கே தவிர அது நம்மளை விட்டு போகவே மாட்டேங்குது. அது ஏன் வந்தது? ஒரு லெசனை சொல்லி கொடுக்க வந்திருக்கு. அப்ப நம்மை நாமே ஆராய்ச்சி செய்து, நான் எதை மாத்திக்கணும், நான் எதை விடணும், நான் எதை சரி பண்ணிக்கணும், எனக்குள்ள என்ன மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்திருந்து நம்மை செதுக்க, சீர்படுத்த, நாம் சில விஷயங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புதலுக்கு உட்பட்டு நம்ம வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான், ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் அந்த வந்திருக்கின்றத புரிதலை நம்ம ஏற்றுக்கொண்டு நம்மளை சரிப்படுத்திக்கிட்டோம்னா
அது உங்களை கரெக்ட் பண்ணிடுச்சுன்னா அந்த சவால்கள், பிரச்சனைகள், வலிகள், வாதைகள், வருத்தங்கள், குழப்பங்கள் மொத்தமா உங்க லைஃபை விட்டு போயிருங்க. வேத புஸ்தகத்துல பீலேயாம் என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் கழுதையின் மேல் அமர்ந்து கொண்டு அவன் பிரயாணப்பட்டு போயிட்டு இருக்கான். பாருங்க, அந்த கழுதை அவனுக்கு சில இம்சைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அவன் ஒரு பாதையில் போனா இது வேற பாதையில கொண்டு சென்று அவனை சங்கடப்படுத்துது. அவன் ஒரு நல்ல பாதையில போனா இது அந்த பாதையின் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவரோடு உராசி அவனுடைய கால்கள்ல காயங்களை, வலிகளை ஏற்படுத்துது. இந்த பீலேயாமுக்கு ரொம்ப கோபம் வருது, ரொம்ப டென்ஷன் வருது. இந்த கழுதை என்னை இவ்வளவு காயப்படுத்துது, இந்த கழுதை என்னை இவ்வளவு வேதனைப்படுத்துது, இந்த கழுதை என்னை இவ்வளவு சோகப்படுத்துதுன்னு சொல்லிட்டு அந்த கழுதையை போட்டு அடி 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 அடின்னு அடிக்கிறான். நிறைய பேர் பாருங்களேன், பிள்ளைங்களை போட்டு அடிப்பாங்க, மனைவி போட்டு அடிச்சிருவாங்க. சில பேர் புருஷனை கண்ட மேனிக்கு பேசுவாங்க, திட்டுவாங்க. அடிதடி, கை கலப்பு, சண்டை, குழப்பம், மற்றவங்களை திட்டுறது, வேலை ஸ்தலத்தில் 4 பேரை திட்டுறது, ஸ்ட்ரீட்ல இருக்கவங்களை திட்டுறது, பக்கத்து வீட்டுக்காரனை திட்டுறது, அவங்கள திட்டுறது, இவங்களை திட்டுறதுன்னு ஃபைட் பண்ற மோட்லயே போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒண்ணு தெரியல, பிள்ளையாம் மாதிரி அந்த கழுதை ஏதோ ஒரு லெசனை பிள்ளையாமுக்கு சொல்ல வந்திருக்கு. இங்க பிள்ளையாமுடைய லைஃப் சரியில்லை, பாதை சரியில்லை, வாழ்க்கை சரியில்லை. அதனால ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்க வருது. ஆனா பிள்ளையம் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, நான் கரெக்ட் தான், இந்த கழுதை தான் தப்புன்னு சொல்லிட்டு கழுதையை அடி அடி நடிக்கிறாரு. என்னாச்சு? கர்த்தரை இப்ப பிள்ளையம் கிட்ட பேச ஆரம்பிச்சிடறாரு. இந்த காலையில இந்த ஊழியக்காரன் மூலம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அன்பு மகனே, அருமை மகளே, ஆண்டவர் உன்னோடு முகமுகமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். அலட்சியப்படுத்தாதீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோடே 3 தரம் அடித்ததென்ன? உன் வழி எனக்கு மாறுபாடாய் இருக்கிறதினால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். ஆண்டவரே பேசுறார். நம்ம வழி சரியில்லைன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், பக்கத்து வீட்டுக்காரங்கள்ல, நம்ம சொந்தக்காரங்கள்ல, நம்ம சொந்த மனசுல, இந்த வாழ்க்கையில கர்த்தரே நமக்கு எதிரியா மாறிடுறாராம். அப்படிதான் வசனம் சொல்லுது. உன் வழி சரியில்லைப்பா, உன் பேச்சு சரியில்லை, உன் பார்வை சரியில்லை, உன் அந்தரங்க ஜீவியம் சரியில்லை, உன் நடத்தை சரியில்லை, உன் கேரக்டர் சரியில்லை. வெளியே நீ வாழ்வது ஒரு மாஸ்க் போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்க, அந்தரங்க லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் உன்கிட்ட இருக்கு. ஆகவேதான் பல விஷயங்கள் ஒரு பாடத்தை உனக்கு சொல்லிக் கொடுக்க வருது. ஆனா நீ திரும்பவே மாற்ற, மனஸ்தாபப்படவே மாற்ற, விட வேண்டியதை விடவே மாற்ற. அன்பான தெய்வ பிள்ளையே, உன் குடும்பத்திற்கும், உன் ஆரோக்கியத்திற்கும், உன் மன நல்வாழ்வுக்கும், தேவ சித்தத்துக்கும் மாறான வாழ்வியல் முறை இருக்குமேயானால் உங்களை மாத்திக்கோங்க, உங்களை சரிப்படுத்திக்கோங்க, உங்களை சீர்படுத்திக்கோங்க. குறைகள் இருக்கத்தான் செய்யும், லைஃப்ல வரத்தான் செய்யும். விழுந்து போன உலகத்துல வாழ்றோம். அதை உணர்ந்து சகதில நான் விழுந்துட்டேன், சாக்கடையில நான் விழுந்துட்டேன்னா சாக்கடையிலே விழுந்து நீச்சல் அடிச்சிட்டு இருக்க கூடாது. தூசியை தட்டிட்டு, சகதியை தட்டிட்டு, சாக்கடை விட்டு எழும்பி சுத்திகரிச்சு சரியான இடத்துக்கு வந்துடணும். பாருங்களேன், விழுந்துட்டேன், சாக்கடையில் விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு சாக்கடையிலேயே குடும்பம் நடத்த நம்ம ஆசைப்படக்கூடாது. பிழையை உணர ஆரம்பித்தான். ஆமா, நான் பண்ணது தப்புதான் ஆண்டவர்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு சீர்பட ஆரம்பித்தான். சீர்படணும் உங்க வாழ்க்கையில. அப்பா சொல்றாரு பாருங்களேன், மீகாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன கேட்கிறார் உங்ககிட்ட? உங்க உயிரை கேட்கிறாரா? உங்க சொத்தை கேட்கிறாரா? உங்க ஆஸ்தியை கேட்கிறாரா? இல்லையே. தாழ்மையா இருப்பா, திமிருதனம் காட்டாத, பொறுமையாயிரு, அன்பாயிரு, இரக்கமாயிரு, சக மனுஷன மதி, நேசி, அடாவடித்தனம் பண்ணாத, அடங்கா பிடாரித்தனம் செய்யாத, கோள் சொல்லி திரியாத, பிறர் மேல் மனத்தாங்கள் அடையாத, எரிச்சலா இருக்காத, வீண்பழி சுமத்தாத, அன்பாயிரு, கருணையாயிரு, பரிசுத்தமாயிரு,
வெளியரங்க வாழ்விலும் சரி, அந்தரங்க ஜீவியத்திலும் உத்தமமாயிரு, உண்மையாயிரு, துரோகம் பண்ணாத, மறைச்சி செய்யாத, தேவன் காண்கின்றார் இந்த மனநிலையில் இரு. உத்தமமாயிருந்து பாருங்கள், சுத்த நல்லிருதயத்தோடு வாழ்ந்து பாருங்கள். பிரச்சனை உங்களை விட்டு ஓடி போயிரும் கர்த்தருடைய பிள்ளை. ஆமா, அது ஒரு லசனை சொல்லி கொடுக்க வருது. அதை நீங்க கேட்டு உங்களை தாழ்த்தி உங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்க. தானா சவால்லாம் போயிரும். ஒரு மனுஷனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவன் சத்ருவ கூட ஆண்டவர் சமாதானமாகும்படி செய்து அவன் பாதத்துக்கு கீழே ஆண்டவர் கொண்டு வந்துருவார். அவ்வளவுதான். விட வேண்டியதை விட்டுருங்க. மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புதலுக்கு உட்பட்டு மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயத்தை மாத்திக்கோங்க. சில பிரச்சனைகள் உங்களுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுக்க வருதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. சீர்படுத்திக் கொள்ளுங்க. உங்க வாழ்க்கை அழகா மாறிடும். தொல்லைகள்லாம் விலகி போயிடும். சச்சரவுகள்லாம் நீங்கி போயிடும். தாழ்மையா இருங்க, பிறன்போடு இருங்க, பரிசுத்தமா இருங்க. இப்ப இருக்கிறத விட 1000 மடங்கு எல்லா வகையிலும் எல்லாவற்றிலும் நீங்கள் வாழ்ந்து சுகமா இருப்பீர்கள் என்று இந்த வார்த்தையின்படி நான் உங்களை வாழ்த்துகிறேன். மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. தேவனுடைய வார்த்தை கேட்கிறேன். அன்பு மகனே, என் அருமை மகளே, இந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும். தேவனுடைய இருதயத்தை உங்கள் வாழ்வில் தக்க வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. நாளைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. வாழ்க்கை ஃபுல்லா நீங்க நல்லா இருப்பீங்க. நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அது போலவே இன்றைக்கு இந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை பிறந்த நாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் பி ஜெகன், அன்பு சகோதரர் எஸ் பாபு, அன்பான சகோதரி எம் பிரிசில்லா பவானி, அன்பு சகோதரி இ நந்தினி மற்றும் அன்பு பிள்ளைகள் கிறிஸ்டி வி தரி மற்றும் இன்னைக்கு திருமண நாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் ராஜபாதர் சிஸ்டர் அமராவதி தம்பதியார் இன்னைக்கு திருமண நாள் காண்கின்றார்கள். இவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள தூய தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய சமூகத்தில் வருகின்றோம். இந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினால என் வாழ்வில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் என்று தீருமோ என்று கலங்கி தவிக்காமல், இது ஒரு பாடத்தை எனக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கு. ஒரு லசன் எனக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கு. நான் என்னை ஆராய்ந்து சரிப்படுத்த நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து தன்னை சீர்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு தெய்வீக மன பக்குவ நிலையை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து கனப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வார்த்தையின்படி நீர் எதிர்பார்க்கிற நல்ல அழகான மாற்ற ஏற்ற முன்னேற்றங்களை உடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்வில் கொண்டு வருவதற்கு ஏதுவான கிருபைகளையும் ஸ்லாக்கியங்களையும் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தந்து அது நிமித்தம் நன்றாயுடைய பிள்ளைகள் வாழ்ந்திருப்பதற்கு ஏதுவான சகல ஸ்லாக்கியங்களை நீருமுடைய பிள்ளைகளுக்கு தந்து கனப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமென ஸ்நேக நேச பிரிய பாசமுள்ள கரத்துல ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. இன்றைக்கு பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். நாட்களையும் ஆண்டுகளையும் காலங்களையும் நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வமே, அன்பான பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய இந்த விசேஷமான நாட்கள்ல, விசேஷமான வருஷங்கள்ல விசேஷமான ஆசீர்வாதங்களை நீர் வருஷிக்க பண்ண வேண்டுமென பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய வல்ல ஸ்நேக பிரிய பாசநாமத்தினால வாழ்த்துறோம். உடைய பிள்ளைகளை மனதார நாங்க ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.